பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சபுதானா கிச்சடிங்கிற ஜவ்வரிசியை வச்சு பண்ணுற ஒரு ரெசிபி. இதுக்கு ஒரு 1/4 கிலோ ஜவ்வரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் விட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை பீல் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்குது. இதில் தேவையான அளவு சால்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலையை வறுத்து தோல் எடுத்தாச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு எண்ணெய், சீரகம், பெருங்காயம், 4 மிளகாய், கொத்தமல்லி, லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இவ்வளோதான். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஜீரா போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், பாயில் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கட்டும். அப்புறம் ஊற வச்சிருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர் நைட் ஊறி இருக்க இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு 5 to 6 மினிட்ஸ் சிம்லே வச்சு கிளறி விட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்க வேர்க்கடலை பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லெமன் தான் புழிஞ்சு விட போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆயிரும். ரெடி ஆயிருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றி இதில் தயிர் போட்டு மேலே சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.